வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு டேர்ம் 1 இப்போ நியூ சிலபஸ் 2026 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே தேர்டு மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடத்துக்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது பாடம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஷேப்ஸுங்கிற பாடத்துக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர்லாம் பார்த்துக்கலாம். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வேறு ஏதாவது பாடத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதற்கான ஆன்சரை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு நமக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பொண்ணு அது வந்து கியூபாய்டு சொல்லி கேட்காங்க. ஸோ அந்த கியூபாய்டு ஷேப்பில் வந்து இன்னொரு சம் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதையும் அவங்க வந்து காமிக்காங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோனு, கியூபாய்டு, சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எல்லாமே இது எல்லாமே என்னது நமக்கு வந்து கியூபாய்டு ஷேப்பில் வந்து சிலிண்டர் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ நம்ம அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் ஷேப்பை வந்து நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மேட்ச் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி எது இருக்குது, இந்த இருக்குது. ஸோ நமக்கு சாஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது வந்து இந்த இருக்குது, படுத்துருக்கிறது வந்து இந்த இருக்குது பாருங்கள். அப்புறம் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இதை வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். நமக்கு வந்து சேம் பொசிஷனில் இருக்கிறது வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, லைன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம லைன் கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ திரும்ப அதே மாதிரி சேம் ஷேப்பில் இருக்கிறத என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டு மாதிரி எது இருக்குது, இந்த க்ரீன் கலர் இருக்குது. அடுத்து வந்து கோன் இருக்குது. கோன் மாதிரி எது இருக்குது, இந்த லாஸ்ட் ஒன் இருக்குது. அடுத்து ஸ்பியர் மாதிரி எது இருக்குது, இந்த ப்ளூ கலர். அண்டு சிலிண்டர் மாதிரி எது இருக்குன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அண்டு அடுத்து வந்து க்யூப் மாதிரி எது இருக்குன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஈஸி தான். ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இதுலேருந்து நமக்கு சம் கேட்டுற மாதிரி இருப்பாங்க. நம்ம அதுக்கெலாம் ஆன்சர் பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலர் த சேம் ஷேப்ஸ் வித் த சேம் கலர். இப்போ நமக்கு வந்து நிறையா ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கோன் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர், கியூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கியூபுக்கெல்லாம் ஒரே கலர் கொடுக்கணும், கோனுக்கெல்லாம் ஒரே கலர் கொடுக்கணும். அடுத்து வந்து சிலிண்டருக்கெலாம் சேம் கலர். இப்போ நீங்கள் வந்து சிலிண்டருக்கு வந்து ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா, இப்போ இதில் ரெட் கலர், இதுலேயும் ரெட் கலர், இதில் ரெட் கலர். ஸோ இது எல்லாமே ரெட் கலர் கொடுக்கணும். இப்போ கோனுக்கு க்ரீன் கலர் கொடுத்தீங்கன்னா ஆமாம், க்ரீன் கலர் கொடுக்கணும். இதுக்கும் நீங்கள் க்ரீன் கலர் கொடுக்கணும். ஸோ இதுக்கும் க்ரீன் கலர் கொடுக்கணும். அடுத்து கியூபாய்டுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், அதில் அந்த ஷேப்லாம் என்ன கலர்லாம் இருக்கோ, என்னென்ன ஷேப்லாம் இருக்கோ அது எல்லாமே எல்லோ கலர் கொடுக்கணும். அடுத்து இதுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் கொடுத்தீங்கன்னா, கியூபுக்கு ப்ளூ கலர் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ கலர், இதில் வந்து ப்ளூ கலர். நீங்கள் வந்து இதில் கலர் அடிக்கணும், சரியா? நான் சும்மா இப்போ அடிக்க முடியாது, ஸோ அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதில் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. சேம் ஷேப்புக்கு எல்லாமே ஒரே கலர் வந்து கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கொஞ்சம் லெட்டர்ஸ் லேண்ட் கொடுத்து பேரடைஸ் ஆஃப் ஷேப்ஸ். கியூபாய்டுக்கு வந்து இப்போ என்னென்னலாம் இருக்குது, 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கா, 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்கா, 8 கார்னர்ஸ். அதுக்கடுத்து கியூபுக்கு என்னென்ன 6 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நமக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து சம் வந்து கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம மேலே கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து நம்ம சம் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பாருங்கள், கியூபாய்டு நமக்கு வந்து அவங்க கியூபுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம கியூபாய்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. கியூபாய்டில் எத்தனை ஃப்ளாட் இருக்குன்னா 6 ஃப்ளாட் இருக்குது. ஸோ நான் ஆன்சர் எழுதுகிறேன், அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. பாருங்கள், ஆன்சர் எழுதிக்கோங்க. கியூபாயில் வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வந்து 8 கார்னர்ஸ் இருக்குது. அடுத்து கோனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஷேப் இருக்குது, ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது, ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எட்ஜஸில் ஒரு கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது. அடுத்து நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வந்து 1. அடுத்து சிலிண்டரில் பார்த்திங்கன்னா 2, 1. அதில் வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் கிடையாது. அப்புறம் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் ஒன்று கிடையாது, நமக்கு வந்து சிலிண்டரில் வந்து இருக்காது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கர்வ்டு ஃபேஸ் 1 மட்டும் தான் இருக்கும். ஃப்ளாட் ஃபேஸும் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டு, கர்வ்டு, நமக்கு நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எதுவுமே இருக்காது. எதுக்குன்னா அது வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் அதில் வந்து எதுவுமே இருக்காது. கர்வ்டு அந்த வளைவு அந்த மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். அந்த வளைஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு பால் எப்படி இருக்கும், அந்த பாலில் வந்து ஏதாவது நமக்கு வந்து முனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ அது நமக்கு வந்து அது எப்படி இருக்கும்னா கர்வ்டு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அது வந்து 1 தான் இருக்கும். ஸோ அது வந்து 1 போட்டிருக்கும். அது அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, நம்மளை வந்து மேட்ச் இட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம்.
பாருங்கள் நமக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ஸ்பியருக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவதுக்கு நம்ம கேட்டிருக்காங்க ஐ ஹவ் 6 flat square spaces and 12 straight edges. ஸோ இது எதில் இருக்குன்னா நமக்கு வந்து கியூபாய்டில் இருக்கும். கியூபாய்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம இது பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு அதுவும் கியூபாய்டு பேர் எங்கே கொடுத்துருக்காங்க இந்த இருக்குது பாருங்கள் கியூபாய்டு. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஐ ஹேவ் 2 curved edges. எதில் 2 curved edges இருக்கும் நமக்கு வந்து சிலிண்டரில் இருக்கும். ஸோ சிலிண்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் சிலிண்டர் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் வந்து கோடு போட்டுக்கோங்க. அடுத்து ஐ ஹேவ் ஒன்லி 1 கார்னர். எதில் வந்து ஒன்லி 1 கார்னர் இருக்கும்னா நமக்கு வந்து கோனில் தான் இருக்கும். ஸோ கோனுக்கு நேராக அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து கோன் நமக்கு எங்கே எழுதியிருக்காங்க இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து கோடு போட்டுக்கோங்க. நமக்கு வந்து இது வந்து என்ன செய்யணும் மேட்ச் இட் பண்ணணும். இதை பார்த்து அப்படியே மேட்ச் இட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் கலர் த சேஃப் யூஸ்டு இந்த மாடல். நமக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நமக்கு சேஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன நமக்கு வந்து மாடல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் இதில் என்னென்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அது என்ன செய்யணும்னா நம்ம வந்து கலர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றில் நமக்கு வந்து கியூபாய்டும் சிலிண்டரும் வந்து கொடுத்து தான் நமக்கு வந்து அந்த சேஃப் லாரி மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நான் லைட்டாக தான் கலர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது ஃபுல்லாமே கலர் அடிச்சிருக்கணும். நம்ம எதுக்கெலாம் நான் கலர் அடிச்சிருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாமே அந்த சேஃப் ஃபுல்லாமே கலர் கொடுக்கணும். ஃபுல்லானா இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து இப்படி கலர் கொடுக்கணும் ஃபுல்லாமே. சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் எனக்குலாம் கலர் கொடுத்துருக்கணும் அதுக்கு எல்லாமே கலர் கொடுத்துருங்க. அவ்வளோதான் இதோட ஆன்சர். Next பாருங்கள் let us explore. Choose the correct answer. Which model has been created using cuboid and cylinder? Cuboid and cylinder வச்சு என்ன சேஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள் சி. இதில் பாருங்கள் மேலே இருக்குது கியூபாய்டு ஷேப்பு, கீழே அந்த 4 இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது என்னது நமக்கு சிலிண்டர் ஷேப். ஸோ சிஓ தான் ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அது செகண்ட் ஒன் விச் செட் ஆஃப் ஷேப்ஸ் ஹேஸ் டு பி யூஸ்டு டு கிரியேட் த மாடல் ஷோன் ப்ளூ. ஸோ நமக்கு வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து எத்தனை இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 6 கியூப்ஸை வச்சு தான் நமக்கு வந்து அந்த இதை வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை கியூப்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 கியூப்ஸை வச்சு அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ சி ஆன்சரை குறிச்சிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் விச் செட் ஆஃப் ஷேப்ஸ் சுட் பி யூஸ்டு டு கிரியேட் எ ராக்கெட் மாடல். ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ராக்கெட் மாடல் வந்து எந்த ஆப்ஷன் வச்சு செய்ய முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு வந்து டி ஆப்ஷன் வச்சு தான் நமக்கு வந்து ராக்கெட் மாடல் செய்ய முடியும். ஸோ அதை வந்து அப்படியே குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இதான் அந்த 3த்துக்குமே ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த கிவன் பேட்டர்ன். ஸோ நமக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து நமக்கு வந்து நடுவில் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வரிசையாக வந்து இந்த பேட்டர்னை அடுக்கி வச்சுட்டே வராங்க. லாஸ்ட் நமக்கு என்ன பேட்டர்ன் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு கியூபை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கோன். ஸோ அப்படி வரிசையாக அடுக்கிட்டே வராங்க. அடுத்து நமக்கு என்ன வரும் கியூபு கோன் கியூபு கோன் கியூபு கோன் கியூபு கோன் கியூபு கோன். அடுத்து என்ன வரும் நமக்கு அப்படின்னா கியூப், ஒரு கியூபுக்கு அடுத்து ஒரு கோன், ஒரு கியூபுக்கு அடுத்து ஒரு கோன், லாஸ்ட் நமக்கு என்ன இருக்குது கோன். அப்போ கோனுக்கு அடுத்து நமக்கு என்ன வரும் கியூப் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு கோன். அந்த ஃபஸ்ட்டு கியூப் இருக்குல்ல அதை டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் கியூப் இருக்குது அதை டிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஒரு கியூபாய்டு இருக்குது, அது சிலிண்டர், கியூபாய்டு சிலிண்டர் கியூபாய்டு சிலிண்டர் கியூபாய்டு சிலிண்டர். நெக்ஸ்ட் என்ன வரும் ஒரு கியூபாய்டு. ஸோ அந்த எல்லோ கலர் இருக்கா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு கோனு ஒரு சிலிண்டர், ஒரு கோனு சிலிண்டர் கோனு சிலிண்டர் கோனு சிலிண்டர். நமக்கு என்ன வரும் கோன் வரும். ஸோ நமக்கு எந்த கோன் வரும் செகண்ட் ஒன்று இருக்கா அது கோன் வரும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதான் ஆன்சர், டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். சர்க்கிள் த சேம் ஷேப்ஸ். ஸோ வந்து எந்த ரெண்டு வந்து சேம் ஷேப் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும். ஸோ ரெண்டுமே என்ன எனக்கு என்னது சேம் ஷேப்ஸ், ரெண்டுமே என்னது கியூபாய்டு. ஃபஸ்ட் ஒன் கியூபாய்டு, செகண்ட் ஒன் வந்து கியூபாய்டு, தேர்ட் ஒன் வந்து கியூபாய்டு. அதை ரெண்டையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து விச் சேஃப் இஸ் நாட் யூஸ்டு இன் த கிவன் மாடல். ஸோ நமக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சேஃப்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அதில் வந்து சேஃப் வச்சு கொடுத்துருக்காங்க, அதில் என்ன சேஃப் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன சேஃப்லாம் நம்ம படித்தோம், நம்ம என்னென்ன சேஃப்லாம் படித்தோன்னு பாருங்கள். நம்ம வந்து சிலிண்டர் படித்தோம், சிலிண்டர் சேஃப் இந்த இருக்குது பாருங்கள், சிலிண்டர் சேஃப் இருக்குது. அடுத்து வந்து கியூபாய்டு சேஃப் இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு என்ன கோன் சேஃப் இருக்குது. அடுத்து நமக்கு என்ன சேஃப் கேட்டோம், அடுத்து வந்து நம்ம என்ன சேஃப் பார்த்தோன்னா நம்ம அடுத்து வந்து ஸ்பியர் சேஃப் நமக்கு வந்து பார்க்கல. ஸ்பியர் சேஃப் இல்லை இருக்கா. ஸோ ஸ்பியர் சேஃப் தான் இல்லை. ஸோ ஸ்பியர் சேஃபை டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஸ்பியர் ஷேப் தான் நமக்கு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன், சர்க்கிள் த ஷேப் தட் ஹேஸ் ஒன்லி 2 ஃப்ளாட் ஃபேஸஸ். 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் எதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு வந்து சி, அதாவது சிலிண்டரில் மட்டும்தான் 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும். மேலே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ், கீழே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ், சுற்றி நமக்கு என்ன இருக்கும், ரவுண்டாக இருக்கும் என்ன. ஸோ நம்ம சி தான் ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து ஒன் பாருங்கள், சர்க்கிள் த ஷேப் தட் ஹேஸ் ஒன்லி 1 கர்வ்டு எட்ஜ். ஒரே ஒரு கர்வ்டு எட்ஜ் மட்டும் எதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. ஏ வந்து என்னது நமக்கு கோன். கோன் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ரவுண்டாக கர்வ்டாக ஒரு வளைவாக சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஆன்சர் ஒன்லி 1 கர்வ்டு எட்ஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர். அதனால் அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து ஏ. அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், விச் இஸ் த நெக்ஸ்ட்டு ஷேப் இந்த பேட்டர்ன். ஸோ நம்ம மேலே பேட்டர்ன் பார்த்தோம்னா அதே தான் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, க்யூப் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சிலிண்டர், அடுத்து வந்து ஸ்பியர், கோன். க்யூப், சிலிண்டர், ஸ்பியர், கோன். அடுத்து அப்புறம் நமக்கு என்ன வரும், க்யூப் தான் வரும். ஸோ க்யூப்பை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஏ ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டாவது பாடத்துக்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் தேர்ட் லெசனுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.